புட்டோட சுவைய கடலைக்கறி கூட்டுதா? இல்ல இந்த கடலைக்கறிக்கு புட்டோட சேர்றதுனால இவ்ளோ ருசி அதிகமாகுதான்னு சொல்றது ரொம்ப கஷ்டம். ஆனா ஒரு விஷயம் கண்டிப்பா சொல்லலாம். இது 2ம் சேர்ந்தா அடிப்பொலி. முதல்ல கடலைக்கறி செய்யறதுக்கு 1 கப் அளவு கருப்பு கொண்டைக்கடலை எடுத்து, இத நல்லா 2, 3 வாட்டி கழுவிட்டு தேவையான தண்ணி சேர்த்து 8 மணி நேரம் ஊற வச்சுடுங்க. ஊற வச்ச தண்ணிய வடிச்சிட்டு, இது கூட ஒரு சின்ன துண்டு இஞ்சி, 3 பல் பூண்ட தட்டி சேர்த்து, ஒரு பெரிய வெங்காயம், 1 டீஸ்பூன் உப்பு, 3 கப் அளவிற்கு தண்ணி சேர்த்து, இத பிரஷர் குக்கர்ல 8 விசிலுக்கு வேக வச்சுக்கோங்க. தேவைக்கேத்த மாதிரி விசில கூடவோ, குறையவோ வச்சுக்கலாம். கொண்டைக்கடலை இந்த மாரி பெர்ஃபெக்ட்டான பதத்துல வெந்து வந்திருக்கணும். இப்ப நாம புட்டுக்கு மாவு பிசையறதுக்கு 1 கப் அரிசி மாவு கூட 1 டீஸ்பூன் உப்பு, 1 டீஸ்பூன் நெய் சேர்த்து நல்லா கலந்துட்டு, முதல்ல 1/2 கப் அளவுக்கு வெந்நீர் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு, அதுக்கப்புறம் தேவைக்கேத்த மாரி கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி தெளிச்சு, நல்லா கலந்து விட்டுக்கிட்டே வந்தீங்கன்னா, இந்த மாரி பிடிச்சா அது ஷேப்ப ஹோல்ட் பண்ணணும். உதிர்த்து விட்டா இந்த மாரி உதிர்ற பதத்துக்கு வந்த உடனே, நல்லா டைட்டா இந்த மாரி அழுத்தி ஒரு 1/2 மணி நேரத்துக்கு இத அப்படியே வச்சுடுங்க. இப்ப கடலைக்கறிக்கு ஒரு மிக்ஸி ஜார்ல 5 டேபிள் ஸ்பூன் தேங்காய், 1 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள், 2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 3/4 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு, கூடவே 1/4 கப் அளவு வேக வச்ச கடலை சேர்த்து, இந்த மாரி நல்லா மையா அரைச்சுக்கோங்க. இப்போ அரைச்ச விழுத கடலை கூட சேர்த்து, 1/2 டீஸ்பூன் உப்பு, கொஞ்சமா தண்ணி சேர்த்து இத நல்லா கொதிக்க விடுங்க. 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்ல வச்சு நல்லா கொதிச்ச பிறகு, இந்த மாரி நல்லா திக்காகி வரும். இந்த ஸ்டேஜ்ல இத அப்படியே ஆஃப் பண்ணி வச்சுக்கோங்க. இதுல தாளிப்பு மட்டும் நம்ம அப்புறமா சேர்த்துக்கலாம். இப்ப புட்டு மாவு 1/2 மணி நேரம் கழிச்சு இந்த மாரி உதுத்து விடுங்க. ரொம்ப ட்ரையா இருக்க மாரி இருந்தா கொஞ்சமா தண்ணி தெளிச்சு மறுபடியும் ஒரு தரம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த பதத்துல இருக்க மாரி பார்த்துக்கோங்க. புட்டு குடத்துல தண்ணி சேர்த்து கொதிக்க வச்சுட்டு, புட்டு குழல்ல தேங்காய், புட்டு மாவுன்னு மாத்தி மாத்தி சேர்த்துக்கிட்டே வாங்க. அடியிலயும் மேலயும் தேங்காய் இருக்க மாரி பார்த்துக்கோங்க. 8லேருந்து 10 நிமிஷம் கழிச்சு, இந்த மேல இருக்க ஓட்ட வழியா நல்ல ஸ்டீம் எஸ்கேப் ஆக ஆரம்பிச்சதும் புட்டு வெந்துருச்சுன்னு அர்த்தம். கடலைக்கறி தாளிக்க எண்ணெயில சின்ன வெங்காயம், கீறின தேங்காய், கொஞ்சமா கருவேப்பிலை சேர்த்து அது நல்லா செவந்ததும் கடைசியா கடலைக்கறி கூட சேர்த்துருங்க. இப்போ இந்த புட்டு கூட கடலைக்கறிய சேர்த்து சாப்பிட்டு பாருங்க. அப்புறம் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க.